இன்றைய தினம் நமது இந்திய நாட்டை பாரத பிரதமராக யார் வந்தால் நமது இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி பெறும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் களத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். கடந்த 10 ஆண்டு காலமாக நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2014 அவர் இந்தியாவினுடைய பாரத பிரதமராக அரியணையில் அமரும் பொழுது இந்தியா நம்மளுடைய நாடு. அதற்கு முன்பு 10 ஆண்டு காலமாக இருந்த காங்கிரசுடைய அரசு எந்தவருக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பின்தங்கிய உலக வரிசையில், உலக நாடுகளின் வரிசையில் பின்தங்கிய நிலையில நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்தை மட்டுமல்ல பல்வேறு துறைகளில் நம்ம இந்தியாவை பின்னோக்கிய நாடாக கொண்டு சென்ற ஒரு சூழ்நிலையில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அந்த பதவியை ஏற்கிறார். கடுமையான நிதி பற்றாக்குறை, இதை எப்படி இவர் சமாளிக்க போகிறார், அவரால் முடியுமா என்று அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் அனைத்தும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியது. ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் இந்திய நாட்டு மக்களுடைய வளர்ச்சியே, இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியும் 2 கண்களாக பாவித்து உறக்கமில்லாமல் ஓய்வின்றி உழைத்த காரணத்தினால் இன்று இந்தியா உலக வல்லரசினுடைய நாடுகளை நோக்கி முதலிடத்தில் நோக்கி இன்னைக்கு முன்னேறி கொண்டிருக்கின்றது. நம்ம இந்தியாவின் பல பாரத பிரதமர்களை நாம் களத்தில் காணிக் கொண்டிருக்கிறோம், பல பேரை பார்த்திருப்போம். ஆனால் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை பற்றி நீங்க ஒண்ணு நினைக்கணும். ஒரு பாரத நாட்டினுடைய உச்சபட்ச பதவி நாட்டினுடைய ஜனாதிபதி, அதற்கு பிறகு துணை ஜனாதிபதி, அதற்கு பிறகு நம்மளுடைய நாட்டினுடைய பாரத பிரதமர் என்கிற பதவி. நம்மளுடைய பிரதமருடைய தாயார் அங்க குஜராத்தில் நம்ம மறைந்து விடுகிறார். ஒரு பிரதமருடைய தாயார் மறைந்தால் ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர், இங்க சாதாரண ஒரு பிரதிநிதி பதவி வைத்திருக்கிறவர்களுடைய இது இருந்துச்சுன்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் நம்மளுடைய பாரத பிரதமருடைய தாயார் மறைந்தவுடன் அந்த இறுதி சடங்கை தன்னந்தனியாக சென்று யாரும் அங்க வர வேண்டாம், அரசினுடைய பணம் இதற்கு விரைவாக வீணாக செலவிடக் கூடாது என்பதற்காக தன்னந்தனியாக சென்று குஜராத்தில் அந்த தாயாருடைய ஈம சடங்கை, இறுதி சடங்கை தன்னந்தனியாக சென்று முடித்துவிட்டு மீண்டும் உடனடியாக அரசு பணியில் உட்கார்ந்து கோப்புகளை பார்த்தவர் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். இப்படிப்பட்ட உன்னதமான தலைவர் நாம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது நாம பெருமை அடையணும். ஆக நம்முடைய பாரத பிரதமர், அவருடைய எண்ணம், அவருடைய நோக்கம் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை அனைத்து வளர்ச்சிகளை நோக்கி அவருடைய திட்டங்கள் இன்னைக்கு வகுத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த சூழ்நிலையில் இங்கே தமிழ்நாடுடைய அரசியல் களம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் பல்வேறு கட்சிகள் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்து போனாலும் இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார். 2021 உதயசூரியனுக்கு வாக்களிங்க, கூட்டணியில் அங்க வைக்கின்ற காங்கிரசினுடைய கை சின்னத்துக்கு வாக்களிங்க, ஏணி சின்னத்துக்கு வாக்களிங்க என்று உங்களுடைய வாக்குகளை கேட்டு வெற்றி பெற்றதுக்கு பிறகு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா என்பதை
உங்க நேரத்திலே நான் விட்டுறேன். ஒண்ணுமே நிறைவேற்றல.